ஏனுங்க மக்களே, ஆடி ஒண்ணு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தா குட்டமணிப்பன் கோயிலோட திருவிழாவானது கோலாகலமா நடந்துகிட்டு இருக்குங்க. ஐயனோட அலங்காரத்தை பார்க்கும்போது உடம்பு அப்படியே புல் அரிச்சு போச்சுங்க. ஊர் மக்களாகிய பக்தர்கள்லாம் குடும்பமாவும் சரி கூட்டமாவும் சரி வந்து அவங்களோட நேர்த்தி கடனை முடிச்சு பொங்க வச்சு சேவை அறுத்து அவ்வளவு மன நிறைவா வழிபட்டுட்டு போறது மட்டும் இல்லாம சாயந்தர வேலையில தூரி கடவிதின்னு சொல்லி களை கட்டணுமா இல்லையா திருவிழாவானது, அதுக்கான நேரமும் வந்துடுச்சுன்ற மாதிரி எல்லாரும் அப்படியே வர ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையா அந்த வழிபாடும் சரி அந்த கோயிலும் சரி திருவிழா அப்ப அவ்வளவு அழகாவும் ரொம்ப அம்சமாவும் இருந்துச்சுங்க. நானும் சரி ஐயனை வழிபட்டுலாம்னு சொல்லி கோயில் போயிட்டேன். அங்க இருந்த அத்தனை தெய்வத்தையும் அவ்வளவு அழகா சோடிச்சிருந்தாங்க. அதுவும் அந்த தழுவு சோத்தை பிணைஞ்சு பிரசாதமா கொடுத்தாங்க பாருங்க. உண்மையா அம்புட்டு டேஸ்டிங்க, வேற லெவலு. அதுவும் கிராமத்து கோயில்கள்ல திருவிழாக்கள் நடக்கும் போது அந்த மண் வாசத்தோட சேர்ந்த அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. உண்மையாலும் அது அந்த இடத்துல இருக்கும் போது நம்மளால உணரவே முடியும். ஆனா அவ்வளோ அழகு. அது மட்டும் இல்லாம அந்த கடவீதியை பார்க்கும் போதும் அந்த தூரிங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆசை ஆயிடுச்சு. பயங்கரண்டா சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி. உண்மையாலும் ஒவ்வொரு திருவிழாக்கள்லையும் நான் சொல்றதுதான், திருவிழாக்கள்ல தொலைக்கப்பட்ட குழந்தைகளை விட திருவிழாவை தொலைச்ச குழந்தைகள் அதிகம். ஸோ அக்கம் பக்கத்துல இருந்தீங்கனாலும் சரி பக்கத்தூரா இருந்தீங்கனாலும் சரி சொந்த பந்தம் அத்தனை பேர் யாருனாலும் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்கவுங்க பக்கத்தூர்லயோ இல்லை அவங்கவுங்க ஊர்லயோ திருவிழாக்கள் நடந்துச்சு அப்படின்னா அவங்கவுங்க குழந்தைங்களை தவறாம கூட்டு போய் கலந்துக்குங்க. ஏன்னா அழகழகான விஷயங்களை அவங்களால அனுபவிக்க முடியும், உணர முடியும், அதை பார்த்து ரசிச்சு உண்மையா அவ்வளோ உற்சாகமா கொண்டாட முடியுங்க. அதுவும் அந்த கோயில்கள்ல இருக்க தெய்வத்தோட ஆசீர்வாதமும் அருளும் வாங்கினாங்க அப்படின்னா வாழ்க்கை உண்மையா ஆரோக்கியமா இருக்குங்க. அப்புறம் என்னங்க, ஒரு நாள் நடக்கிற இந்த ஒரு குட்டமணிப்பன் கோயில் திருவிழாவை யாரெல்லாம் மிஸ் பண்ணாம கலந்துக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம கலந்துக்குங்கப்பா. உண்மையா ஒரு ஒர்த்தான திருவிழா. வரட்டுங்களா?